அதான் உங்களெல்லாம் அது போட்டிருக்கா. மஞ்சள் மாநகரத்தில் இருந்துகிட்டே மஞ்சள் செடியை பார்க்காம இருக்க முடியுங்களா? பக்கத்து வீட்லேயே மஞ்சள் தோட்டம் இருக்குங்க. மஞ்சள் அறுவடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ணுற வீடியோ தாங்க. நடவு பண்ண வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் வெள்ளாமல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 10 மாதம் இல்லைன்னா 11 மாதம் வேணுங்க. நம்ம ஒரு வைகாசி ஆனி ஆடி பட்டத்துக்கு போட்டோன்னா மாசி பங்குனிங்கும் போது நம்ம அறுவடை பண்ணிடணுங்க. அதுதான் இதுக்கான பருவங்க. இப்போ மாசி மாதம் ஆயிடுச்சுங்க. மஞ்சள் அறுவடை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சளோட செடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாத்தையும் நம்ம ஒரு கருக்கருவால் போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணுங்க. ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. நிலத்துலேருந்து ஒரு 4-5 இன்ச் இருந்தால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் இந்த மாதிரி அந்த நம்ம போட்டுக்கிற பாறை விட்டு கொஞ்சம் மேலே எலும்பி புடச்சிட்ருக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா மஞ்சள் நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. மஞ்சள் செடியோட இலையை மஞ்சள் தொகைன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம இப்போ அறுத்து போட்டிருக்கிற மஞ்சள் இலை எல்லாமே காஞ்சிருச்சுங்க. அதோட செடியும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம குட்டாக கட்டி வச்சிடணும். ஒரு வாழை நார் போட்டு நீட்டாக கட்டி ஓரமாக இந்த மாதிரி கத்தையாக கட்டி வச்சிட்டோன்னா இதை நம்ம மஞ்சள் மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மஞ்சள் தொகை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது திங்கக்கிழமை நீங்கள் காலையிலேருந்து அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே, சனிக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் தண்ணி கட்டி முடிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விட்டு அறுவடை பண்ண ஆரம்பிக்கும். மஞ்சள் நல்லா வெட்டுறக்கு ஈஸியாக இருக்குங்க காட்டில். இல்லைன்னா ரொம்ப சேராக இருக்கும். ரொம்ப வறண்டாலும் மஞ்சள் அடிபடுங்க. காடு கொஞ்சம் நல்ல ஈரப்பதமாக இருக்கணுங்க. அப்போ தான் மஞ்சள் வெட்டும் போது ஈஸியாக இருக்குங்க. இது தாங்க மஞ்சள் கொத்தி. இதை வச்சு தான் நம்ம மஞ்சள் வெட்டணும். நானும் வேலைக்கு தான் போயிருந்தேங்க. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டிக்காரங்க வந்திருந்தாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் உடைக்க ஆரம்பித்தோங்க. இப்போ மஞ்சள் உடைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஆம்பளை ஆளுங்கள்லாம் மஞ்சள் கொத்து போட்டு மஞ்சளை தோண்டி எடுத்து மண்ணை உதறி போட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குட்டாக போட்டு போயிடுவாங்கங்க. ஒரு பாத்திக்கும் ஒரு குட்டு மாதிரி போட்டு போயிடுவாங்க. பெண்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் செடியாக இருக்கும்போது ஒரு 4-5 இன்ச்சுக்கு அந்த செடியோட தண்டை விட்டுட்டு தானங்க செடியாக எடுத்துருக்கோம். அந்த தண்டை பிடிச்சி முறிச்சோன்னா தனியாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை முறிச்சதுக்கப்புறமா விரலி மஞ்சள் தனியாக போடணுங்க. விரலி மஞ்சள் தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. விரலி மஞ்சள் தனியாக எடுத்து இந்த சாக்கில் போட்டுடணுங்க. அதை தனியாக நம்ம கொண்டு கொட்ட போகிறோம். அது போக இந்த குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளோட அந்த இதில் பார்த்திங்கன்னா குண்டாக இருக்குங்க, வேரோடு நிறைய இருக்கும். அதை தனியாக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் விதை மஞ்சள் தனியாக வைக்க போகிறோம். தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க. தாய் மஞ்சள்னால் என்னென்னா போன வருஷம் நம்ம நடவு பண்ணுதுங்க. இப்போ நான் எடுத்து போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா விதை மஞ்சளுங்க. இப்போ இந்த கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சளுங்க. இதை தனியாக வச்சிடணும். நம்ம விரலி மஞ்சளை மட்டும் சாக்கில் உடச்சி வச்சுட்டு குண்டு மஞ்சள் தனியாக, விதை மஞ்சள் தனியாக, அதுக்கப்புறம் தாய் மஞ்சள் தனியாக, இது எல்லாத்தையும் தனியாக வச்சிடணுங்க. மண்ணுலேயே வச்சுக்கலாம். கடைசியாக அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா ஒரு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். தாய் மஞ்சள் பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறதாங்க தாய் மஞ்சள். போன வருஷம் நம்ம நடவு பண்ணதாங்க தாய் மஞ்சள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மஞ்சள் உடைக்கிறோம் இல்லைங்களா, அந்த விரலி மஞ்சளை மட்டும் நம்ம கொண்டு சாக்கில் கொட்டிடுறோங்க. அதுக்கப்புறம் விதை மஞ்சள், தாய் மஞ்சள், குண்டு மஞ்சள் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை மஞ்சள் கொட்டிடுவாங்க. ஏன்னா விதை மஞ்சள் காஞ்சிச்சுன்னா ரொம்ப காஞ்சு போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. அதை தனியாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் எடுத்துடலாம். குண்டு மஞ்சள் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாய் மஞ்சள் தனியாக ஒரு சாக்கில் போட்டு நம்மளோட வீட்டில் கொண்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா மஞ்சள் வாங்குறதுக்கு ஊருக்குள்ளேயே நிறைய பேர் வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இப்போ நம்ம தனித்தனியாக கொட்டி வைக்கிற எல்லா மஞ்சளையும் பார்த்தீங்கன்னா விதை மஞ்சளை தவிர மீதி மஞ்சள் எல்லாமே நம்ம விற்பனை பண்ணக்கூடியது தாங்க. மஞ்சள் அறுவடை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அறுவடை பண்ண எல்லா மஞ்சளையும் நம்ம தனித்தனியாக கொட்டி வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ 3 நாள்னா 3 நாளுக்கு நம்ம போட்டிருக்கிற எல்லா காட்டில் இருக்கிற மஞ்சளையும் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. அந்த கடைசி நாள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சருகு உடைச்சோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் உடைக்கும் போது இந்த கொஞ்சமாக சருகு இருந்துச்சிங்களா அந்த தண்டு, அந்த சருகு தனியாகவும் ஒரு சில மஞ்சள் தோகை காட்டுக்குள்ளே மஞ்சளோட இலை காட்டுக்குள்ளே கிடக்குங்க. அது தனியாகவும் அப்படியே இவ்வளோ கிடக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா கூட்டி வச்சு தீ வச்சு எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருணுங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள் கழித்து மாட்டு உழவுக்காரங்களை கூப்பிட்டு இது எல்லா காட்டிலையும் மாட்டு உழவு போடுவாங்க. உழவு போடுற டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத மஞ்சள்லாம் மண்ணுக்குழுக்கிறதெல்லாம் மேலே வந்துடுங்க. அப்போ நம்ம 2-3 நாள் சேர்ந்து அந்த மஞ்சள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.